இன்னைக்கு செவிலியர்கள் அதை தான் கேட்குறாங்க. இல்லை சார், நாங்கள் அறப்போராட்டம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தணுமா, பொது சொத்துக்கு பங்கம் விளைவிச்சோமா, மக்களுக்கு இடையூறாக இருந்தோமா, அவங்க வரிசையில் சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி எப்படி போராடினாரோ அது போல் அறவழியில் தான் போராடணுன்றாங்க. யாருக்கும் இல்லை யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாத வண்ணம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத வண்ணம் அவர்களை பூ போல பாதுகாக்கக்கூடிய இந்த ஆட்சியை போய் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்கன்னா அப்போ அதுக்கெல்லாம் எப்படி கேட்பீங்க? இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, மாநிலத்திலையும் எங்களுடைய பங்கு இருக்கும்போது எங்களுக்கும் சில உரிமைகளை கொடுங்க, ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுங்க. நீங்கள் அங்கே தர்காவுக்கும் அனுமதி கொடுக்காம, ஏன்னா பதற்றமான சூழல் நிலவுது, நீங்களும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா சரியாக இருந்திருக்கும். இங்கே விஜய் சொல்வது போல் திமுகவும் பாஜகவும் சொல்லி வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்ற. இப்போது இங்கே நடக்கிற பிரச்சனைகளை கேட்கும்போது நீங்கள் அங்கே நடக்கிற பிரச்சனைகளை பாஜகவை நீங்கள் கை காட்டுறீங்கன்னா, இங்கே பாஜக செய்கிற தவறுகளை சுட்டி காட்டும் போது மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நேருவையும் இந்திரா காந்தியையும் சுட்டி காட்டுவது சரி. தவறான விஷயம். ஏன் நேரம் வச்சிருக்கேன், மகாத்மா காந்தி கொண்ட கோட்சேவுக்கு தான் நான் மாலை போட்டு கும்பிட்றாரு இந்த பிரதமர். அவர் வந்து கோட்சே 100 வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சிடலாமே நேரம். அதை கூட செஞ்சாலும் செய்வார். நீ வந்து காலில் செருப்பு போடக்கூடாது, நீ தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு, உனக்கு கோவலையில் கொடுப்பாங்க, கொட்டாங்குச்சியில் கொடுப்பாங்க சொல்லி நீங்கள் ஒதுக்கி வச்சதுனால தான் உங்கள் இந்த ஆரிய கூட்டம் செஞ்ச கொடுமையால் தான் வந்து தனக்கு வந்து முழு அதிகார சுதந்திரம் இருக்குமோ அந்த மதத்தை தழுவினாங்க. காங்கிரஸ்காரங்களாம் உதயசூரனுக்கு போட்டு அவனை கைச்சலனா மறந்து போயிட்டான். இது உண்மை. காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை தமிழகத்தில் மீண்டும் காமராஜ் ஆட்சி என்ற முழக்கம். அதில் வந்து இம்மி அளவு கூட தடமோ இடமோ நாங்கள் மாறவில்லை. எங்கள் வார்த்தை மாற்று வார்த்தையே கிடையாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு GB மோகன் காந்தி அவர்கள். அவரிடம் காங்கிரஸ் கட்சி குறித்த பல்வேறு அரசியல் விவகாரங்கள் பற்றிய பேச்சுக்கள் தொடர்பாக பேசியிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். முக்கியமாக காங்கிரஸ் கட்சின்னு வந்துட்டாலே ரீசன்ட் டேஸாவே திமுக காங்கிரஸ் இடையில் ஒரு முட்டல் மோதல் நிலவுகிறது, ஒரு பனிப்போர் நிலவுகிறது. இது எல்லாமே வந்து அந்த ஆட்சியில் பங்கு, அதிக சீட் வேணும் இப்படிங்கிறது தொடர்பானது அப்படின்ற விஷயங்கள் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதில் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக என்ன சொல்லிக்க? இல்லை, நீங்கள் வந்து திமுக காங்கிரஸில் மட்டும் அப்படி ஒரு விவகாரம் நடக்கலை. நீங்கள் சமீபமாக பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணியில் கூட அவர் வந்து எடப்பாடி வந்து என்ன சொன்னார்னா, கூட்டணி இல்லாத ஒரு ஆட்சியை தான் நான் தருவேன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆட்சியில் வந்து கண்டிப்பாக வந்து பங்கு கேட்கும் பிஜேபி அமித்ஷா சொன்னார். இது அந்த கூட்டணிலேயே கூட அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தது, பத்திரிகை செய்தி வந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது இயல்பு தான். எல்லா கூட்டணியிலும் அதில் ஒரு டிராப்போட அது நின்றுச்சு. சரி, இனிமேல் அதை பேச வேண்டாம்னு விட்டுட்டாங்க. எலெக்ஷன் முடிவுகள் வேணா வரட்டும், அப்போ பேசிக்கலாம், ஒரு கேப் விட்டுட்டாங்க. அதில் திரும்ப அந்த பேச்சுகள் அதே போல். ஆனால் காங்கிரஸ் கட்சியை திரும்ப பேசிட்டு இல்லை. அதே போல் இதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும், அதோடு நின்றுடும். அது முற்றுப்புள்ளி வர்றதுக்கு நீங்கள் அவசரப்படக்கூடாது. இல்லை, இதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும்ல, அதோடு நிற்கும். இல்லை ஃபியூ டேஸ் ஏகோ வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை அவர்கள் பேசினார். ஆனால் திரும்பவும் கிரீஷ் உடங்கர் திரும்பவும் அந்த நேற்று பேப்பர்லலாம் அது வந்திருக்கு சார். அவர் திரும்பவும் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு, காங்கிரஸ் கட்சி வந்து என்ன கேட்கணும்னு முடிவு பண்ணுதோ அதை வந்து மேலிட பார்வையாளராக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். அதை வந்து எங்களுக்கு என்ன தேவைன்றது நாங்கள் கேட்குறோம். இது கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து அது கிடைக்குதா கிடைக்கலையா, இந்த கூட்டணி வந்து எப்படி முடிவு பண்ணுறாங்கன்றது இவர் வந்து இப்போது மேலிட பார்வையாளர் பொறுப்பாளரோடு நிற்க போகிறதில்ல. இது ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்கள், தலைவர் கார்கே அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து அது வந்து இறுதியான முடிவாக இருக்கும். அதனால் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அது பத்திரிகையில் போட்டிருக்காங்க. அது எந்தெந்த பத்திரிகையெல்லாம் வந்து இந்த கூட்டணி ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அதெல்லாம் வந்து ஹெட்லைன்ஸாக போட்டாங்க. எந்தெந்த பத்திரிகைலாம் இந்த கூட்டணி நல்ல கூட்டணியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து பெட்டி செய்தியாக போட்டாங்க. இவ்வளோ தான் சொல்ல முடியும். இல்லை, காங்கிரஸ் ஆக்சுவலி என்ன மனநிலையில் இருக்கிறது? இப்போ காமராஜர் ஆட்சியை
மீண்டும் நிறுவுவோம் அப்படிங்கிற டாக் தான் கொஞ்சம் சில மாதங்கள் முன்னாடி எழுந்தது. ஓகே, காங்கிரஸ் கட்சி நம்மளை தங்களை தமிழ்நாட்டில் மீண்டும் இன்னும் பழைய நிலைமை அளவுக்கு வளர்த்தெடுக்க முயற்சிக்கிறார்கள்ன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ அதை நோக்கி தான் காங்கிரஸ் போகிறதா அப்படின்ற நான் முதல்ல கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து ஒரு கேள்வி இருக்கா தான் கேட்குறேன். காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை தமிழகத்தில் மீண்டும் காமராஜ் ஆட்சி என்ற முழக்கம். அதில் இம்மி அளவு கூட தடமோ இடமோ நாங்கள் மாறவில்லை. எங்கள் வார்த்தை மாற்று வார்த்தையே கிடையாது. எங்களுடைய முழக்கம், எங்களுடைய முயற்சி, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய செயல் திட்டம், எங்களுடைய வியூகம் அனைத்தும் மீண்டும் தமிழகத்தில் காமராஜ் ஆட்சி அமைப்பது தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்படி சொன்ன சில நாள்லேயே இல்லை மறுபடியும் அடுத்த ஒரு முக்கியமான ப்ரெஸ் மீட்லேயே ஸ்டாலின் அவர்களே காமராஜர் ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு செல்வ பிறந்தகை சொல்கிறாரு. இல்லை, அது அவருடைய சொந்த கருத்து. அவர் மாநில தலைவர் சொல்லும்போது மாநில தலைவராக தான் அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி சொல்லலையே. மாநில தலைவர்னா என்ன? அகில இந்திய தலைமை தான். இந்த கட்சி அகில இந்திய காங்கிரஸ் இயக்கம். மாநில தலைவர் 3 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்து நீங்கள் செயலாற்றுங்கள் என்று தலைமை அகில இந்திய தலைமை அறிவிக்கும். அகில இந்திய தலைமை கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் இந்த செயல் திட்டத்தை மாநில தலைவர் வழிநடத்த வேண்டும், அவ்வளவுதான். அதனால் அவர் சொன்ன கருத்து இறுதியான கருத்து நீங்க சொல்ல முடியாது. இல்லை, அது ஒரு சொந்த கருத்தா இருக்கலாம். இல்ல, புரியல எனக்கு. ராகுல் காந்தி சொல்ற மாநில தலைவர் சொல்றது எது சொந்த கருத்து எது கட்சி சார்ந்த கருத்துன்னு அப்ப முதல்ல டிஸ்க்ளைமர் போட்டுட்டு தான் பேசணும் போல. இல்ல ராகுல் காந்தி ஏதாச்சும் சொன்னாரா? அவர் சொல்லல. அப்ப அது கேள்வியே கேட்கக்கூடாது. மாநில தலைவர் சொல்றதா சொன்னாருன்னா, இப்போ நான் ஒரு காங்கிரஸ் இயக்கத்தில் மாநில செயலாளர், அவருடைய தலைமையின் கீழே தான் அது மாநில தலைவர், அதுக்கப்புறம் துணைத் தலைவர், அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர், இதுதான் டிசிகேஷன் வரும். நான் ஒரு செயலாளர் சொல்கிறேன், காமராஜ் ஆட்சியெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது. இப்போ இது என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். அது கட்சி கருத்தாக நீங்கள் ஏற்றுக்க முடியுமா? நீங்கள் வேறு யாராவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது மோகன் காந்தி சொந்த கருத்துன்னு சொல்லுவாங்க. அதே தான் நான் சொல்கிறேன். செல்வ பிறந்தகை சொல்கிறது அது சொந்த கருத்து. காமராஜ் ஆட்சி யாரும் கொடுக்க முடியாது, அது காங்கிரஸ் கட்சி தான் கொடுக்கணும். காங்கிரஸ் கட்சி கொடுக்கணும். அது காமராஜ் போல ஒரு திறமையான தியாகம் நிறைந்த ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு தலைவரை காங்கிரஸ் கட்சியில் தான் தேடி எடுக்க முடியாது, வேற எந்த இயக்கத்தையும் தேடி எடுக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதில் என்ன நிலைப்பாடு தான் எட்டப்படுது? கொஞ்சம் சமரசம் செஞ்சுக்குமா காங்கிரஸ் இந்த வாய்ஸ்? இல்லை இப்போ பேசிக்கிட்டு இருந்தாலும் அதாவது ஒரு விஷயம் கேட்டுக்க, காங்கிரஸ் இயக்கம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்பது தன் உரிமை. எங்களுடைய ஓட் பேங்க், எங்கள் எங்களுடைய டைனாமிக் லீடர், மக்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி முகத்திற்காக ஒரு ஓட்டு வாங்கி இருக்கிறது. பொதுமக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். அது எங்களுடைய ஓட்டு. அந்த ஓட்டை இணைத்து தான் நீங்கள் வெற்றி பெறுறீங்க. வெற்றி பெறும்போது எங்களுக்கு அதில் பங்கு வேணும், எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் கேட்குறோம். அது கொடுக்கலாமா வேணாவா, அந்த நிலைப்பாடு கடைசி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டிலே இருக்கலாமா, இல்லை இந்த நிலைப்பாட்டை வைத்து தான் முடிவு எடுக்க வேண்டுமா அப்படின்னு பார்க்குறது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு பாசிச ஒரு சக்தி, ஒரு தீய சக்தி, அதாவது மக்களை மதத்தால் பிரித்தாளக்கூடிய ஒரு சக்தி இன்னைக்கு இந்திய திருநாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக தமிழ்நாடு கருதப்படுகிறது, ஒரு மாநிலம். இந்த அமைதியை குலைவிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இஸ்லாமியர்கள் இந்துக்களுடைய பகையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பிஜேபிக்கு இப்போ புதுசாக முருகர் மேலே இங்கே பக்தி வந்துச்சு. வடநாட்டில் அங்கே போனால் ராமர் மேலே பக்தி வரும். அதுக்கப்புறம் இன்னொரு தேசத்துக்கு போனால் அங்கே சிவன் மேலே பக்தி வரும். இப்படி ஒவ்வொரு கடவுளை வச்சு மதத்தை வைத்து மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆக இந்த காலகட்டத்தில் இந்த தீய சக்தியை உள்ளே நுழைய விட்டால் இந்த மக்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் என்று முடிவெடுக்கும் பொழுது சில விஷயங்களை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம். கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைச்சா நல்லது, கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் தீய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பிஜேபி என்று சொல்லக்கூடிய அந்த தீய சக்தி இங்கே உள்ளே நுழைய விடக்கூடாது. நாம் எல்லாம் ஒன்றாக இருந்து அதை தடுத்தாக வேண்டும். இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். நாடு அமைதியாக இருக்க வேண்டும். இந்த நாட்டுடைய வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக ஒரு முடிவு எடுக்கலாம். ஏன்னா இந்த இயக்கமே ஆரம்பிக்கப்பட்டது, காங்கிரஸ் இயக்கமே ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இதல்ல. இந்த இயக்கம் என்பது ஆட்சி அதிகாரத்தை விட சுதந்திரம் வேண்டும், மக்களாட்சி வேண்டும், ஜனநாயகம் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அப்போ அந்த இயக்கத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகுது என்ன இருக்கு? நீங்கள் காங்கிரஸ் கட்சியை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கிற அரசியல் காலகட்டத்தில் பார்க்கணும் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, வளர்த்தெடுக்கணும்னாலே நீங்கள் அதிகாரத்தில் ஒரு பங்கு கிடைத்தால்தான் அந்த நிலையை அடைய முடியுன்ற சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. அதை தான் கிரீஷ் சோடங்கரும் மேற்கோள் காட்டுறாரு. நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்குறோம், அதை நிறைவேற்றணும்னா எங்களுக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டி இருக்கிறது அரசாங்கத்தில் அப்படின்னு மேற்கோள் காட்டுறாரு. நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சா அப்போ நீங்கள் அந்த புள்ளியை நோக்கி தானே நகரணும். சமரசம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ வளர்ச்சின்றது இல்லாமல் போயிடும்ல. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு அவருடைய என்ன சொல்லுவாங்கன்னா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மத்தியில் இருக்கும்போது தன்னுடைய ஆட்சியில் பங்கு வேணும், மாநிலத்தில் தான் மட்டுமே ஆட்சி ஆளணுன்றது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, மாநிலத்திலையும் எங்களுடைய பங்கு இருக்கும்போது எங்களுக்கும் சில உரிமைகளை கொடுங்க, ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுங்க,
நாங்களும் மக்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு எங்கே வழங்குங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். இது எங்களுடைய நிலைப்பாடாக எனக்கு இருக்குது. இப்போது திராவிட இயக்கம் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாங்கள் இங்கே வந்து தன்னாட்சி நாங்கள் தான் ஆட்சி ஆளுவோம், யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தான் கொள்ளவில்லை என்றால் அதனுடைய பிரதிபலன் வந்து அவர்கள் அனுபவிப்பார். இப்போ காங்கிரஸ் இயக்கத்துக்கு தோல்வி வந்து புதிதல்ல. நாங்கள் எத்தனை முறை பிரதிபலன் அவங்க அனுபவிப்பாங்கன்னா என்ன அர்த்தம் புரியல. காங்கிரஸ் வந்து அப்போ தேர்தலுக்காக உழைக்காதா, திமுக வெற்றிக்காக உழைக்காதா? நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நாங்கள் உழைக்கிறோம் சார், நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் வந்து அவங்களோட கூட்டணி இருக்கிறோம், அவங்க இந்த இயக்கம் வந்து ஆட்சிக்கு வரணும், தீய சக்தி வந்து உள்ளே நுழைய விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். பிரதிபலன் அனுபவிக்கணும்னா இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு தர மாட்டோம், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய ஆட்சி தான் இருக்கோம், நீங்கள் வந்து கூட்டணி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த முடிவு இப்போ நான் ஏற்றுக்கிறேன். யார்? நான் இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஏற்றுக்கலாம். ஆனால் இதை வந்து ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்றது கேள்விக்குறி. அப்போ அவங்க இப்போ ஒரு பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் ஆட்சி வரணும்னு நம்ம விரும்புகிறோம், காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போடுறோம், காங்கிரஸ் எந்த இயக்கத்தில் இருக்குதோ அதுக்கும் வந்து கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடுறோம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ஒரு உரிய இடம் கொடுத்தா என்ன, ஒரு பங்கு கொடுத்தா என்ன, ஒரு உரிமை கொடுத்தா என்ன, ஒரு ஆட்சி அதிகாரம் கொடுத்தா என்ன, ஏன் கொடுக்கல இந்த திராவிட இயக்கம் சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்கல்ல. அந்த முடிவை வந்து அவங்க பண்ணுற முடிவை நானும் நீங்களும் தடுக்க முடியாதுல்ல. திமுக தடுக்குமா, காங்கிரஸ் தடுக்குமா? பொதுமக்களுடைய முடிவு இல்லையா? அதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். பொதுமக்கள் அப்படி நினைக்கிறாங்களா, தொண்டர்கள் நினைக்கிறாங்களா? தொண்டர்கள் தான் வந்து இதுல அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு தான் நாங்க படிக்கிறோம் செய்தித்தாள்கள். இந்த இயக்கம் வந்து கட்டுக்கோப்பான இயக்கம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுங்க, அதிகாரம் கொடுங்க கேட்டு தான் இருக்கிறோம். அவங்க கொடுக்காம ஆட்டுறாங்க. ஆனால் எலெக்ஷன் வைக்கிறோம், எங்கள் தொண்டர்கள் உழைக்கிறாங்க. ஏன்னா தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்கள், கார்கே அவர்கள் என்ன உத்தரவு பிறப்பிக்கின்றார்களோ அந்த உத்தரவை கடைகோடி தொண்டனும் நிறைவேற்றுவதற்கு உயிரை கொடுத்து வேலை செய்யக்கூடிய உண்மை தொண்டனாக உழைக்கக்கூடிய தொண்டன் தான் காங்கிரஸ் இயக்கத்திற்கு தொண்டன். ஆசைகள் இருக்கும், சொல்கிறோம், கேட்குறோம். அது இல்லை, தலைமை ஒரு முடிவு எடுத்துச்சு, நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டால் அந்த கட்டளை ஏற்று செயல்படுவான் தொண்டன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அந்த சொல்ல முடியும்? அதில் பேச்சுக்க வாய்ப்பு இல்லையே. எங்கள் தலைமை என்ன சொல்லுதோ, இது ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம், இது வந்து சுதந்திரம் நிறைந்த இயக்கம், யாரை வேணால் கேள்வி கேட்கலாம். அதனால் இந்த இயக்கம் வந்து இயக்கத்துடைய தலைவர்கள், எங்களுடைய தலைவர் எழுச்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீங்கள் திராவிட இயக்கத்தோடு கூட்டணி தொடர வேண்டும், நீங்கள் வந்து இது மாதிரி பாசிச சக்தியை உள்ளே நுழைய விடக்கூடாது, நீங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்தாக வேண்டும், வெற்றி பெற்றாக வேண்டும். அவர் கட்டளையிட்டால் அந்த கட்டளையை கடைகோடி தொண்டனும் தலைமீது சுமந்து வேலை செய்யக்கூடிய இயக்கத்தினுடைய தொண்டன் தான் காங்கிரஸுடைய தொண்டன். இப்போ கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த மேல்மட்ட நிர்வாகிகள் தரப்புலேயே ஒரு 2 மனப்பான்மை இருக்கிறது. அதன் மூலமாக உள்ளுக்குள்ளே ஒரு சிறு கோடு, ரொம்ப நல்ல ஒரு சிறு பிளவு இருக்கிறது. ஏன்னா வந்து நம்ம விஜய் கூட போகலாம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை திமுக கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இதில் ஒரு கருத்து பரிமாற்றம், ஒரு கருத்து மோதல் இருந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் பல கருத்துக்களை பல நேரத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். நம்ம துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், திருச்சி சிவா இருக்கட்டும், இது மாதிரி பல கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போன்று எங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவராக இருக்கட்டும் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். பட் அந்த கருத்துக்களெல்லாம் அந்தந்த நேரத்தில் அவர்கள் சொல்வதற்கு பதில், அவர்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்கிறோம், நாங்கள் பதில் சொல்ல அவங்க கேள்வி கேட்பாங்க. இது எல்லா இயக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியும் நிலவக்கூடியது. இது மெயினான என்ன சொன்னால், ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய வாயை திறந்து என்ன சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், இதுதான் முடிவு, அதுதான் வார்த்தை, அதுதான் விவாத பொருள், அதுதான் நாளைக்கு வந்து கட்டளை. தெரியுங்களா? அதனால் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் மனநிலைமை இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இயல்பான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு வந்து அது கட்சியினுடைய வளர்ச்சி தொடர்பான பணிகளில் தொய்வை ஏற்படுத்தாதா? என்னடா நம்ம உழைக்கிறோம், நம்மளை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, காங்கிரஸ் பலமாக இருக்கிற தொகுதிகளை கூட திமுக அபகரிக்க பார்க்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க காங்கிரஸ் தொண்டர்கள். இது வந்து நீங்கள் ஒரு விஷயம் கேட்டுங்க, நீங்கள் இப்போ இது வந்து என் சொந்த கருத்து, கட்சி கருத்து. நீங்கள் கிட்டத்தட்ட 234 தொகுதியில் 70-75 தொகுதி வந்து காங்கிரஸுடைய வலிமையான கோட்டையாக இருந்த தொகுதியெல்லாம் இருக்குது. அந்த கூட்டணி என்ற தர்மம், கூட்டணி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கெல்லாம் அங்கெல்லாம் கைச்சின்னா என்னமே தெரியாது, எல்லாமே காங்கிரஸ்காரங்களாம் உதயசூரனுக்கு போட்டு அவனை கைச்சின்னா மறந்து போயிட்டான். இது உண்மை, இது இயல்பான விஷயம். இது வந்து யாராக தான் ஒத்துப்பாங்க, அதை மாற்ற வேண்டிய தேவை இல்லை. அதுதான் ஒரு விஷயம் கேட்டேன்.
ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த விஷயத்தை வந்து மாற்றணும், நம்ம வந்து அதிக சீட்டு வாங்கணும், இல்லைன்னா நம்ம தனிச்சு நின்று அங்கே கை சின்னத்தை கொண்டு வரணும், அந்த மக்களுக்கு தொண்டர்களுக்கு கை சின்னத்தை மீண்டும் வந்து அங்கே பதிய வைக்கணும். காங்கிரஸ்னா கை சின்னம் தான், நீங்கள் உதய சூழ்நிலை போட்டுட்டு இருக்கீங்க, கை சின்னம் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் சொன்னால், ஒவ்வொரு நிலைப்பாடும் எடுக்கின்ற பொழுது என்ன ஏதாவது ஒரு தீய சக்தி வந்து உள்ளே நுழைவதற்கான ஒரு அசைன்மெண்ட் வந்தது. இப்போ அந்த அசைன்மெண்ட் வரும்போது அசைன்மெண்ட்டை தடுக்கிறதா இல்லை எங்களுடைய கொள்கை கோட்பாடை வந்து நிறைவேற்றதான்னு பார்த்தா அசைன்மெண்ட் தான் முதல்ல தடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, கட்சிக்கு எது நல்லதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறத விட மக்களுக்கு என்ன நல்லதுன்னு தான் ஒரு கட்சி முடிவெடுக்கணும். இப்போ எங்கள் மீது பாரம், எங்கள் மீது தோல்வி, எங்கள் மீது அடிபடுது, இதையெல்லாம் நாங்கள் தாங்கிக்கினாலும் கூட கூட்டணி என்ற பேரில். ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி வந்து என்னென்னா எப்படியா இருந்தாலும் தமிழகத்தில் கால் விடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு நீதிபதி, அதாவது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்ன அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறதோ, என்ன எழுதினாரோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு தீர்ப்பு வழங்காமல் நீங்கள் போயிட்டு வந்து எல்லைக்கல்லில் போயிட்டு நீங்கள் வந்து தீப யாத்திரை சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாரு. அந்த தீர்ப்புனால என்ன ஆகுதுன்னா, தீர்ப்பு கொடுத்த ஒரு தீர்ப்போடு இல்லை, அந்த கோர்ட்டு வளாகத்துக்கு வந்து அந்த மத்திய பாதுகாப்படை இருக்குல்ல, அந்த பாதுகாப்படையை அங்கே அனுப்புகிறாரு. அவரே ஆய்வுக்கு போகிறாரு. இதெல்லாம் அவர் செய்யக்கூடிய விஷயமே கிடையாது, அவரால் செய்யக்கூடாது. இல்லை, அதெல்லாம் தவறாக இருந்தால் மேல்முறையீட்டில் நீதிபதிகள் அதை சுட்டி காட்டுவாங்க. இல்லை, அது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, உயர் நீதிபதி எல்லாம் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் இவருக்கு தேவையில்லாத வேறு இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் கூட பார்லிமெண்ட்டில் வந்து அவருடைய பதவி காலத்தை நீக்கணும், அவர் வந்து பதவியிலேருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு 107 பேர் வந்து லோக்சபாலையோ 50 பேர் வந்து ராஜ்யசபாலையோ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். அவர் வந்து இது மாதிரி ஒரு கலவத்தை தூண்டுற மாதிரி, அதாவது சட்டத்துக்கு புறம்பா, சட்டத்தை மீறி அவராக தன் அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அளவில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து நாடாளுமன்றத்தில் 107 பேர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். எங்களது வந்து 96 பேருங்க, 99 பேர். இல்லை, அதில் பாஜக தான் அரசியல் செய்தா, இப்போ திமுக செய்யலையா? அதில் என்ன திமுக அரசியல் செய்தா சொல்லுங்க, எனக்கு தெரியல. இல்லை, இப்போ கூட கேள்வி கேட்குறாங்க, இங்கே மேலே இருக்கிற தர்காவுக்கு அனுமதி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க மேலே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. இப்போ அங்கே பதற்றமான சூழல் நிலவர சுச்சுவேஷனில் அதை அரசு காரணம் காட்டுற இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அங்கே தர்காவுக்கும் அனுமதி கொடுக்காம, ஏன்னா பதற்றமான சூழல் நிலவுது, நீங்களும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா சரியாக இருந்திருக்கும். இவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, இவங்களுக்கு வந்து கோர்ட்டை தீர்ப்பு சொல்லியும் கூட அனுமதியை மறுக்கிறாங்கன்னா, இங்கே திமுகவும் அரசியல் செய்து. சொல்லப்போனால் இங்கே விஜய் சொல்வது போல் திமுகவும் பாஜகவும் சொல்லி வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்றாங்க. அதை அவரை விடுங்க, அவரை பற்றி அப்புறம் சொல்ல. விஜய் இல்லை கருத்துக்கு போயிடுவோம், விஷயம் சொல்லுங்க. அதாவது வந்து இது வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே நடக்கக்கூடிய வழக்கு. இந்த வழக்கில் வந்து பல வருடங்களுக்கு முன்னால் அந்த தர்கா வந்து, அந்த இடம் வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. அந்த 33 சென்ட் அவர்கள் வந்து அங்கே புழங்கை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடத்திற்கு முன்னால் இதே நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. புதுசாக வந்து திமுக வந்து ஒரு சட்டத்தை உருவாக்கலை, அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் தான் அந்த 33 சென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து சிகேந்தர் சொல்லக்கூடிய அவர் வந்து அங்கே போய், அது ஒரு வரலாறு உண்டு, அவர் வந்து போர் புரியும் போது அங்கே போய் மறைஞ்சிருந்தார், அங்கே உயிரை விட்டார். அது சார், நீங்கள் எல்லைக்கல்லுக்கும் தீபத்தூணுக்குமே வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறேன் எப்படி சார்? உச்சி பிள்ளையார் கோயில் சார், அவர் அதுதான் சார் தவறுன்னு சொல்கிறேன். உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற இடம் தான் தீபத்தூன்னு சொல்லிட்டு ஆண்டாண்டு காலமாக தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஏற்றுனாங்களா? போன வருஷம் ஏற்றுனாங்களா? இல்லை அதுக்கு முந்தின வருஷம் ஏற்றுனாங்களா? இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுனாங்களா? சார் 100 வருஷத்துக்கு மேலே அங்கே தான் சார் ஏற்றுறாங்க. நீ எல்லைக்கல்லுக்கும் தீபத்தூணுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நீ எல்லைக்கல்லில் போய் தர்கா போகிற வழியில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய இடத்துல போய் நீ போய் அங்கே எல்லைக்கல்லில் போய் ஏற்றுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறது, அந்த இஸ்லாமிய மக்களுடைய மனதை புண்படுமாறு நடக்கணும், அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வரும். சார் ராஜா சொல்கிறா சார், பப்ளிக்காக சொல்கிறாரு, எல்லா தொலைக்காட்சி வந்தது, நாங்கள் வந்து பாபர் மசூதி போல் வந்து அந்த தர்காவை இடிப்போம்னு சொல்கிறாங்க சார். அது எப்படி சார் நீங்கள் வந்து தமிழக மண்ணில் அதை அனுமதிக்க முடியும்? இது பெரியார் மண் சார். இந்த நாடே வந்து காந்தி என்ன சொன்னார், மதசார்பற்ற நாடுன்னு சொல்லி தானே சார் அறிவிக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம், பூர்வ குடிகள்லாம் வந்து இந்துக்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய மதம் மாறிய கிறிஸ்டின் எல்லாம் வந்து பூர்வ குடிகள் இந்துக்கள் தான். அவங்க வந்து உங்களுடைய ஜாதியினுடைய அடிப்படையில் நீ செருப்பு போடக்கூடாது, நீ வந்து காலில் செருப்பு போடக்கூடாது, நீ தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு, உனக்கு கோவலையில் கொடுப்பாங்க, கொட்டாங்குச்சியில் கொடுப்பாங்க சொல்லி நீங்கள் ஒதுக்கி வச்சதுனால தான், உங்கள் இந்த ஆரிய கூட்டம் செஞ்ச கொடுமையால் தான் அவங்கெல்லாம் வந்து எங்கே வந்து தனக்கு வந்து முழு அதிகார சுதந்திரம் இருக்குமோ அந்த மதத்தை தழுவினாங்க. அவங்க தழுவிய மதம் வேணால் அயல்நாட்டு மதமாக இருக்கலாம், ஆனால் அவங்க பூர்வ குடி தானே சார். அவங்களாம் எங்கேருந்து அமெரிக்காலேருந்து வந்தாங்க?
வந்தானா இல்லை வந்து இந்து முஸ்லீம் நாட்டிலேருந்து இங்கே வந்தானா? இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியெல்லாம் எல்லாம் இங்கே இருக்க பூரக்கூடிய அவன் தான் இந்த சுதந்திர நாட்டுக்கு போராடினான், அவன் தான் வந்து உயிரை கொடுத்தான், அவன் தான் தியாகம் பண்ணான், அதெல்லாம் சுதந்திரம் கிடச்சிது. அதான் மகாத்மா காந்தி சொன்னார் இது மதசார்பற்ற நாடுன்னு சொன்னார். அவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க அதை சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது எப்படி அதை நீங்கள் சொல்லலாம்? நீங்கள் தர்காவுக்கு மட்டும் வந்து கொடுத்தாங்கன்னா நான் ஸ்டாலின் சொன்னாரா அந்த தர்காவில் போய் நீங்கள் வந்து பூஜை பண்ணி சொல்லிட்டு அதே கோர்ட்டு தான் சார் சொல்லிச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா ஜிஆர் சாமிநாதன் சொல்கிறேன், அவர் கொடுத்த தீர்ப்பு என்பது உண்மையிலேயே ஒரு மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழகத்திலே அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் அங்கே வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு சார். அதாவது அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 175 மசூதிகள் இடிக்கணும்னு சொல்கிறாங்க சார். வெப்சைட்லேயே போட்டுட்டு பண்ணுறாங்க 175 மசூதி. அது முதல்ல வந்து இப்போ அந்த சிகேந்தர் தர்காவில் ஆரம்பித்து 175 மசூதி தேவாலயங்களை இடிக்கணும். நீங்கள் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புல்டரஸை வச்சு அதை இடிக்கிறான், மேலே போய் கொடியை காவி கொடியை நடுறான். ஒரு இயேசுநாதர் இருக்கக்கூடிய ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் போய் காவி கொடி நடுறான். இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்க ஊடகங்களெல்லாம் வாயை மூடிட்டு இருக்கு. ஆனால் வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த மீடியாக்களில் வந்து வெளியே வந்துட்டு இருக்க நம்மலாம் அதை பார்த்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்படணுமா? கலவரம் உருவாக்கப்படணுமா? மக்கள் உயிரை வந்து கலவரத்தால் வந்து மக்கள் உயிரை விடணுமா? இதை அனுமதிக்க முடியுமா? எஸ், இந்த புரிதல்கள் நம்ம மக்கள்கிட்ட வச்சுருவோம். ஆனால் நம்ம பேசிகிட்டு இருந்ததுக்கு நான் மீண்டும் அந்த பழைய விஷயத்துக்கு வரேன். இந்த கூட்டணி விஷயங்கள் திமுக இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இதில் தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன் காட்டுறாங்க இல்லையா, தாவேக்காவை காங்கிரஸ் எப்படி தான் பார்க்குது? தாவேக்கா எப்படி பார்க்குது? அது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அப்படி தான் பார்க்குது, அவ்வளோதான். இல்லை ஏன்னா தாவேக்கா விஜய் கூட போகலாம் அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்கள் சொல்கிறாங்கலாம் சொன்னேன் இல்லையா, அப்படி தான் செய்திகளும் வருது இல்லையா. அப்போது விஜய் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறதா காங்கிரஸ்காரர்களுக்கு, எதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு? ஏன் இந்த டாக் வருது? ஏன் இப்படி வந்து பத்திரிகைலாம் அதை பெருசுப்படுத்துறாங்கன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்து காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை, வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், இந்த கூட்டணி வந்து ரொம்ப வலுவாக இருக்குது தமிழகம். இந்த கூட்டணியை வந்து சிதைக்கணும்னு சொல்லிட்டு, ரெண்டாவது சிதைக்கணும் ஒன்று, அதே நேரத்தில் வந்து விஜய் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னால் அவர் கட்சி ஆரம்பித்த முன்னாடி எழுச்சி தலைவர் ராகுல் காந்தி டெல்லிக்கு போய் சந்தித்து அப்பாயின்மெண்ட் கேட்டு அவரை போய் பார்த்து நான் கட்சியில் வந்து இணைய போகிறேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு சில கண்டிஷன்லாம் இவங்க போட்டாங்க. அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் உடன்படலை. அந்த இவருடைய கண்டிஷனுக்கு அவர் உடன்படலை சொன்னோன்னா அவங்க வந்து விலகி வந்துட்டாங்க, கட்சியில் சேர்ற மாதிரி இல்லை. இன்றைக்கி வந்து உங்களுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்றதுக்காக அவர் எந்த எலெக்ஷனும் அவர் வந்து சந்திக்கலை. எந்த தேர்தலையும் அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு என்னன்னு தெரியாது. ஒரு சீமானுக்கு என்ன ஓட்டு இருக்குன்றது கூட விஜய்க்கு இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா அவர் வந்து சீமானை வந்து தேர்தலை சந்தித்தார், அவர் ஓட் பேங்கை சொல்கிறாரு, அது கூட தெரியாது. அவர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு, தேர்தலை சந்திக்க போகிறாரு. கூட்டம் இருக்குதுன்றதுனால வந்து அது ஓட்டாக, அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறணும் அப்படின்னு எப்படி இப்போ நம்ம கணிக்க முடியும்? கணிக்க முடியாதுல்ல. ஒரு தேர்தலை சந்தித்து அதில் அவருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு என்ன வருது, என்ன மக்கள் விரும்புகிறாங்க, அவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குது, இந்த இயக்கத்திற்கு ஆதரவு தராங்களா இல்லையான்னு அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், அவர் தேர்தலை சந்தித்த பிறகு தான் முடிவு பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அவரே வந்து நான் தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லி முடிவு பண்ணுறதோ, இல்லை அவர் ஆட்சிக்கே வர முடியாதுன்னு சொல்லி நான் சொல்கிறதோ, அதெல்லாம் உங்ககிட்டயும் எங்ககிட்டயும் கிடையாது. அவர் கூட சொல்ல முடியாது நான் ஆட்சிக்கு வரும்னு இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. மக்களுடைய நிலைப்பாடு என்னன்றது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். இப்போது கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்து செங்கோட்டையின் ஈரோட்டில் பேசும்போது அவர் எந்த இடத்துலையும் பிஜேபியை பற்றி தாக்கி ஒரு வார்த்தையோட நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர், நீங்கள் அந்த வீடியோவை முழுக்க பார்த்துருப்பீங்க. அவர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து இப்போது அந்த 41 பேர் இழப்பு கரூர் சம்பவத்துக்கு அடுத்து இங்கே பேசும்பொழுது பாஜகவை தாக்கி ஒரு வார்த்தை பேசினாரா? அவர் என்ன சொன்னாரு? கொள்கை அப்படின்னு கேட்டாரு. திருப்பரங்குன்ற விவகாரம், மகாத்மா காந்தி ஊரக எதையும் பேசல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இயக்கத்துடைய தலைவர் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறோம்னா இன்னைக்கு கள நிலவரம் என்ன? மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லி அன்னை சோனியா காந்தியோட கனவு திட்டமாக இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் வந்து அந்த கிராமத்திலிருந்து புலம்பெயர்ந்து மழை இல்லாத நேரத்தில் வெளியே போயிடக்கூடாது, அந்த கிராமத்துடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், கிராம மக்கள் கிராமத்தில் இருந்தால் தான் விவசாயம் வளரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் இயக்கம். அதை வந்து அந்த திட்டத்தை ஏன் உருவாக்குனாங்கன்னா கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக உருவாக்குனாங்க. அதுக்கு மகாத்மா காந்தின்னு பேர் வச்சாங்க. அந்த மகாத்மா காந்தி என்ற பேரை எடுக்கிறது இவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? ஏன் இப்போது அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு மோடி, அதை அந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதா? அந்த பேரை நீ ஏன் மாத்துற? உனக்கு என்ன இருக்குது காந்தி மேலே? உங்களுக்கு என்ன அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி? ஏன் நேரம் வச்சிருக்கல? மகாத்மா காந்தி கொண்ட கோட்சேவுக்கு தான் மாலை போட்டு கும்பிட்றாரு இந்த பிரதமர். அவர் வந்து கோட்சே 100 வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சிடலாமே நேரடியாக. அதை கூட செஞ்சாலும் செய்வார். இதை விஜய் கேட்டிருக்கணும், பேசியிருக்கணும். அவர் பேசலை. என்ன பண்ணுறது? அவர் பேசலைன்னா அப்போ வந்து அவர் வந்து பாஜக பக்கம் அவருடைய தலை சாய்க்கப்பட்டு இருக்கிறது தான் பொருள்.
அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப இது தெரிஞ்சதுனால தான் இப்போது அந்த பேச்சுவார்த்தை அது இதுன்னு அந்த தாட் இருந்தால் கூட இனிமேல் அது கூட வேணான்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கா காங்கிரஸ் தரப்பில்? சார் அப்படி இல்லை சார், ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். இப்போது நாங்கள் வந்து யாரும் வந்து விஜய் வீட்டு காங்கிரஸினுடைய அதிகாரப்பூர்வமாக இப்போ வந்து ஐவர் குழு வந்து முதலமைச்சரை சந்திச்சாங்க. பிரவீன் காந்தி சந்திச்சார்லாம் சார். பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சார் சொன்னால, அவர் வெளியே வந்து உங்களை மாதிரி பத்திரிக்கையில் ராகுல் காந்தி சொல்லி நான் போய் சந்தித்து வந்தேன் சொன்னது உண்டா? பேச்சுவார்த்தை திரையில சீக்கிரட்டா தானே சார் நடக்கும், அது ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. சீக்கிரட் நாங்கள் சீக்கிரட் இருக்கு, நான் கள்ளக்காதலை பண்ணுறோம், சீக்கிரட் இருக்கு, ஒரு அரசியல் பண்ணுறோம். அவர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சார்னு பத்திரிகையில் வந்துச்சு. அப்புறம் ராகுல் காந்தி சொல்லி தான் சந்தித்தேன், இல்லை கார்கே சொல்லி தான் சந்திச்சேன் சொல்லலை. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார், போய் சந்திச்சிருப்பார். அவர் ஒரு நடிகர், அவருடைய நடிகரை பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய நடிகரை ரசிச்சிருக்கலாம், அவர் நடிகராக பார்த்துருக்கலாம், அவருடைய ஃபேனாக கூட இருக்கலாம், போய் ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுக்கெல்லாம் வந்து கூட்டணி வச்சு சொல்ல முடியுமா சார்? அதிகாரப்பூர்வமாக எதுவும் இல்லை. இப்போ அதிகாரப்பூர்வமாக மாநில தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் மிஸ்டர் செல்வ பெருந்தகை, அதுக்கப்புறம் வந்து கிரீஷ் சோடன் சொல்லிட்டு அகில இந்திய செயலாளர், பொதுச் செயலாளர், அகில இந்திய செயலாளர், அதுக்கப்புறம் வந்து 2 செயலாளர்கள், இந்த 4 பேர் 5 பேர் போய் மாண்புமிகு முதலமைச்சர்களை சந்தித்தார்கள். இது வந்து அதிகாரப்பூர்வமான விஷயம், அது செய்தியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது மாதிரி ஏதாச்சும் போய் நாங்கள் சந்தித்து பேசணும், ராகுல் காந்தி அமிச்சார், ஒரு 4 குழு போச்சு 5 குழு போச்சுன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம். என்னங்க இங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, எதுதான் உங்களுக்கு முடிவு நீங்கள் கேட்கலாம். இது வந்து இந்த எலெக்ஷன் நேரம் வரும்போது இந்த பத்திரிகைக்கெல்லாம் எந்தெந்த பத்திரிகையெல்லாம் வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக இருக்குதோ அதெல்லாம் வந்து ஹெட்லைனாக போடுவான். எந்தெந்த பத்திரிகையெல்லாம் வந்து இந்த கூட்டணி நல்ல கூட்டணி, இந்த கூட்டணி தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் நினைக்கிறானோ அவளை பேட்டி செய்தியாக போடுவான். இதுதான் வித்தியாசம். ஓகே சார், நிறைவாக ஒரு விஷயத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது ஜனநாயக ஆட்சி அப்படிங்கிறத வச்சு இப்போ நீங்களும் கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படி தான் அதான் காங்கிரஸினுடைய இது, எந்த தவறுனாலும் கேட்போம் அப்படின்னு இப்போ பிஜேபி பண்ணுறதெல்லாம் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிர்வாக ரீதியாக இப்போ திமுக செய்கிற விஷயங்களும் தவறுகளையும் மக்கள் அதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போராடுற மக்களினுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் நிற்கலாம் இல்லையா? ஆனால் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. நாட் ஒன்லி காங்கிரஸ், திமுக கூட்டணி எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது காங்கிரஸ் மீதும் இருக்கிறது. இப்போ செவிலியர்கள் போராட்டம் எடுத்துக்கலாம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஸோ மேற்கொண்டு இப்போ டீச்சர்ஸ்லாம் கூட அடுத்து போராட்டங்கள், வேலை நிறுத்த போராட்டம்லாம் அறிவிச்சிட்ருக்குறாங்க. இதெல்லாம் காங்கிரஸும் தட்டி கேட்கணும்ல அவங்க தரப்புலேருந்து. கடந்த முறை வந்து 4 ஆண்டு காலமாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஆண்டார். அப்போ ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணலையா? பண்ணாங்க தான். போராட்டம் நடந்தது இல்லை. அது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு தானே திமுக கூட்டணிக்கு ஆட்சி இல்லை. இப்போ வந்து ஆட்சியில் வந்து நாங்கள் பங்கு இல்லை. நாங்கள் வந்து ஏதோ ஒரு 2-3 துறையில் வந்து நாங்கள் வந்து மந்திரியாக இருக்கிறோம், நீங்கள் வந்து எதுவுமே பேசலைன்னு நீங்கள் சொன்னால் அந்த கேள்வி நான் பதில் சொல்லலாம். ஆட்சி முழுக்க திராவிட கழகத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஆளுது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இருக்கக்கூடியவரும் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி இருக்குது. நாங்கள் வந்து கூட்டணி என்ற பேரில் தான் இருந்தோமே தவிர கூட்டணியில் எங்களுக்கு பங்கு இல்லை, ஆட்சியில் பங்கு இல்லை. புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு முடிவு எடுக்குது. அதாவது கடந்த முறை வந்து நம்ம ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது ஒரு 4 மன்றத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மண்டல தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அதை வந்து ஒரு தனியாருக்கு வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி வந்த உடனே ஒரு 3 மண்டலத்தை வந்து தனியாருக்கு கான்ட்ராக்ட் விடணும், அப்போ தான் வந்து ரோடு சுத்தமாக இருக்கும், குப்பைலாம் எடுக்கப்படும், ஜனங்கள் நல்லது இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஆட்சியாளருக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவுக்கு வந்து எதிர்ப்பாக அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்த உடனே நாங்களும் வந்து என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு உங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை சொல்லுங்கள், நாங்கள் ஆட்சியாளர்கிட்ட சொல்கிறோமே தவிர சொல்கிறதால இதை வந்து என்ன பண்ண ஒரு சில இயக்கங்கள் என்ன பண்ணுறது, இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்க இயக்கங்கள் வந்து உடனே அங்கே வந்து உட்காருது, அவங்க கூட சோறு சாப்பிட்றது, அவங்க கூட தண்ணி கொடுக்குறது, அவங்க கூட பேட்டி எடுக்கிறது, நாங்கள் வந்து உங்களுக்காக நிற்கிறோன்றது தன்னை ஓட் பேங்க் வளர்க்கறதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்க. அதனால் ஒரு ஆட்சியில் வந்து திட்டங்களை வந்து ஒவ்வொரு திட்டங்களை அறிமுகப்படுத்தும் போது ஒரு சில இடத்துல வந்து எதிர்ப்பு வரதான் செய்யும். புரியுதுங்களா? கிராமம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒரு தெரு அழிஞ்சாலும் ஒரு கிராமம் நல்லாலும் ஒரு தெரு அழிதான் செய்யும். அதுவும் சொல்லியிருக்காங்க தலைவர்கள். இல்லை சார், இந்த விஷயத்தை அப்படியே எப்படி சார் எடுத்துக்க முடியும்? அவங்களும் ஓட்டு போட்டு தானே சார் உங்களை ஆட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் இப்படி யாருக்காவது பிரச்சனை வரதான் செய்யணும், அவங்கள நீங்கள் வந்து பலிகடா ஆக்குறீங்கன்னா வந்து நான் உதாரணம் சொல்லும்போது அந்த உதாரணத்தையே நீங்கள் வந்து நேரடியாக எடுத்துன்னு போய் அங்கே கருத்தாக வைக்கிறீங்க. நான் உதாரணம் சொல்லும்போது நீங்கள் அதை கருத்தாக மாற்றக்கூடாது. என்ன விஷயம்னா, எல்லாரும் போராட்டம் பண்ணாலும் கூட அவங்களும் இந்த நாட்டுடைய குடிமக்கள், அவங்களும் இந்த மக்கள் வந்து அவங்களுக்கும் இந்த அரசாங்கம் தான் வந்து இருக்குது, அவங்களுக்கும் இவர் தான் முதலமைச்சர்.
ஓட்டு போட்டவனுக்கும் ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவருக்கும் அவர் தான் முதலமைச்சர். அப்படி இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நியாயமான விஷயங்களை முதலமைச்சர் என்ற முறையில் அந்த ஆட்சி, அதாவது நாங்கள் கூட்டணியில் இல்லை, எங்களுக்கு கூட்டணியில் பங்கு இல்லை, நாங்கள் அதில் மந்திரி யாரும் வகிக்கல, அவங்க வந்து ஒரு முடிவெடுத்து மக்களுக்கு நல்லது செய்வாங்களே தவிர அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கு நீ அஸ் கூட்டணி கட்சியாக நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் சார். அழுத்தம் கொடுக்குறமே, எங்கே அழுத்தம் கொடுக்கல? உடனே அந்த தூய்மை பணியாளர் போய் பார்க்குறாங்க, அந்த தூய்மை பணியாளர் கோரிக்கையை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இப்படி போராடுறீங்க, உங்கள் கோரிக்கை சொல்லுங்கன்னு சொல்லி எங்களுடைய தலைவர்கள் போய் கேட்குறாங்க. எங்கேயுமே வந்து காங்கிரஸ் பங்கு கொள்ளாமல் இல்லையே சார். நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் அப்படின்னா அதுக்கு மதிப்பு கொடுக்கப்படுறது இல்லைன்னு பார்க்கலாமா, எடுத்துக்கலாமா? இது அப்படியே கிடையாது சார். ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்மளுடைய அதன் குறைகளை வந்து சொல்ல முடியும், சுட்டி காட்ட முடியுமே தவிர அதை செவி கொடுத்து அரசாங்கம் கேட்கலன்னா நம்மளுக்கு வந்து மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி இல்லை. இப்போ குறைகளை சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து எதிர்கட்சி தானே தவிர இங்கே ஆளுங்கட்சி இல்லையே, அவங்களோட கூட்டணி இல்லையே, நாங்கள் அந்த தவறு செய்யலையே. கூட்டணியில் இருக்கிறீங்க, அதிகாரத்தில் இல்லை. கூட்டணி இருக்கு, அதாவது எங்களுடைய கூட்டணி இருக்கு, ஆட்சியில் கூட்டணி இல்லை, அங்கே பங்கு இல்லை இல்லையா? அதனால் அவங்களுடைய கோரிக்கைகளை அரசு காதுக்கு விழும்படி எங்கள் தலைவர்களும் எடுத்து சொல்கிறாங்க. அதனால் சில விஷயங்களை வந்து அரசாங்கமும் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்கிறார்கள். சில நேரத்தில் வந்து இது தவறு, இது செய்யாதீங்க அப்படின்னு. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில இயக்கங்கள் வந்து என்ன பண்ணுது, ஓட் பேங்குக்காக வெளிப்படையாக வந்து பத்திரிகையில் போய் சொல்கிறாங்க, உடனே பேட்டி கொடுக்குறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் தலைவர்கள் ஸ்டாலின் அவர்களை போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட கோரிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கிறதுன்றது ஒன்று சார். ஆனால் போராடுற மக்களை இந்த அரசு எப்படி கையாளுது அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை இருக்குன்றாங்க. தூய்மை பணியாளர்களை கையாண்ட விதமாக இருக்கட்டும், இன்றைக்கி செவிலியர்கள் அப்படி இது பண்ணி இழுத்து வண்டியில் ஏற்றி அடித்து இப்படிலாம் பண்ணுறாங்க சார். இது நீங்கள் களத்தில் இறங்கி சார் நீங்கள் பண்ணுறது சிஎம் சார் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு நீங்கள் சொல்லலாம்ல. அதை நான் சொன்னேன். அரசாங்கம் பண்ணுறது, அரசாங்கம் வழிநடத்துறது பெரிய விஷயம். அரசாங்கம் வழிநடத்தும் போது எல்லா இடத்துலையும் எல்லா ஆட்சி காலத்துலேயும் இந்த ஆட்சி காலத்தில் துப்பாக்கி சூடு இல்லாமல் இருக்குது. யாரோ வந்து துப்பாக்கி சுட்டு உடனே 10 பேரை சுட்டு கொண்டுடுங்க, அந்த கூட்டத்தை கலைங்கன்னு சொல்லி எந்த சொல்ல அதிமுக ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடந்தது, கொல்லப்பட்டார்கள், இதெல்லாம் வரலாறு உண்டு தமிழக மண்ணில். அதெல்லாம் இல்லாமல் அவர்களுடைய கோரிக்கைகளை நியாயமாக கேட்கும்போது ஒரு சில இடத்துல அவர்களை வந்து காவல்துறை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து அந்த கோரிக்கைகளை வந்து நீங்கள் வந்து நேரடியாக சொல்லலாம் தவிர இது மாதிரி போராடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக சில செயல்கள் செய்யப்படுவாங்க. அங்கு இங்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில் அவங்க எதுவும் பண்ணலையே சார். இன்னைக்கு செவிலியர்கள் அதை தான் கேட்குறாங்க. இல்லை சார், நாங்கள் அறப்போராட்டம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தணுமா, பொது சொத்துக்கு பங்கம் விளைவிச்சோமா, மக்களுக்கு இடையூறாக இருந்தோமா, அவங்க வரிசையில் சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி எப்படி போராடினாரோ அது போல் அறவழியில் தான் போராடணுன்றாங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துல கூடிட்டு அவங்க வந்து உண்ணாவிரதமோ இல்லை அறப்போராட்டமோ செஞ்சாலும் கூட அதை உடனடியாக அந்த போராட்டத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவது அரசனுடைய கடமை. அந்த கடமை என்பது சில நேரத்தில் பேச்சுவார்த்தையில் வந்து அந்த கடமையை நிறைவேற்றலாம். சில நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தை கடுமையாக கொஞ்சம் மாறி அவர்களை வழிகட்டாயமாக அதிலிருந்து வெளியே வருவதற்காக வாய்ப்பு இருக்கும். ஏன்னு சொன்னேன்னா, சொல்லும் போது கேட்கல, நீங்கள் அங்கே 2 பேர் இறந்து போயிட்டான்னு வச்சுங்க, இதே வாய் என்ன சொல்லும், இதே பத்திரிக்கை என்னை உட்கார வச்சு, ஏன் சார் 2 பேர் சாவர வரைக்குமா சார் நீங்கள் வந்து அந்த போராட்டத்தை முடிவுக்கு எடுத்துன்னு வர முடியாமல் போச்சு உங்களால்? 2 உயிர் போயிடுச்சு சார், அதுக்கு யார் சார் பதில் சொல்கிறது? நீங்கள் கேள்வி கேட்பீங்க, நான் அதுக்கு பதில் சொல்லலாம். அதான் சார் சிம்பிளாக சொன்னது, பேச்சுவார்த்தை, முதல்வர் பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்கலாமே சார். ஒரு விஷயம் கேட்டுங்க சார், உங்களுக்கு நீங்கள் எதுக்கேத்தாலும் முதல்ல பேச்சுவார்த்தை கூப்பிடணும். இலாகா இருக்கு, இலாகா அமைச்சர் இருக்காங்க, அதிகாரி இருக்காங்க, அப்ப அவங்களாம் எதிர்க்காங்க. அப்ப யாருமே வேணாவா? எல்லாரும் கழிச்சிட்டு வெறும் முதலமைச்சர் உட்கார வச்சிடலாமா? அமைச்சர்லாம் வீட்டுக்கு அமைச்சிடலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வீட்டுக்கு அமைச்சிடலாம். எந்த இலாகா வேணாம், வெறும் ஸ்டாலின் மட்டும் உட்காந்து கோட்டையில் எல்லாரையும் வாங்கப்பா பேசுவாரா? என்ன பேசுகிறீங்க? இலாகா இருக்கிற அதிகாரி பேசுகிறான், ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசுகிறான், அங்கே இருக்கிற கமிஷனர் பேசுகிறான், அந்த மந்திரி பேசுகிறான். இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு? அதுல எல்லாம் உடன்பாடு எட்டப்படலைன்றதுனால தான் போராடுறவங்களே கேட்குறாங்க, முதல்வர் வர சொல்லுங்க பேசணுன்றாங்க. சார், எல்லாருக்குமே முதல்வர் வந்து பேசணும் தாங்க அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன அங்கு ஒன்று இங்கு ஒன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் தான் பூதாகாரமாக உட்கார வச்சு மோகன் காந்திகிட்ட எப்படியாச்சும் கேள்வி கேட்டு வாயிலேருந்து என்ன வரங்களை பார்க்குற தவிர இதை வந்து நீங்கள் நேற்று நடந்த போராட்டத்தில் இன்னைக்கு காலையில் அதே செவிலியில் போய் பேட்டி எடுங்க, அவங்க மறந்தே போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் சும்மா ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. மணிப்பூரே பற்றி எரிஞ்சுது,
அதெல்லாம் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டீங்க. கண்டிப்பா சார், அது 4 பேரை கேட்கப்பட கூட்டு வேண்டியதுதான். வந்து நீங்க வந்து இல்ல இல்ல, ஏங்க நீங்க நான் அதை மறுக்கல, போயிட்டீங்க, நீங்க நான் அதை மறுக்கல, அது கேட்கப்பட அதெல்லாம் வேண்டியதுதான். யாருக்கும் அதுக்காக எந்த நம்ம வீடு காயமும் எரியும் போது முதல்ல அதை பத்தி இல்ல, தானே பேசுவாங்க. யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாத வண்ணம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத வண்ணம் அவர்களை பூ போல பாதுகாக்கக்கூடிய இந்த ஆட்சியை போய் நீங்க இவ்வளோ கேள்வி கேட்டீங்கன்னா அப்போ அதுக்கெல்லாம் எப்படி கேட்பீங்க பார்ப்போம்? எரிது சார், பத்தி எரிது சார். எதை இடிக்கணுமோ அதை இடிக்கிறான். புல்டோசர் வச்சு இப்போ அரசாங்கமே புல்டோசர் இடிக்குது. சரி, இல்ல சார், உங்களுக்கு இங்க ஏதாச்சும் ஸ்டாலினுடைய ஆட்சியில எங்க சரி இது கேட்குறேன், யாராச்சும் புல்டோசர் வச்சு இடிச்சாங்களா? இப்போ இங்க நடக்கிற பிரச்சனைகளை கேட்கும்போது நீங்க அங்க நடக்கிற பிரச்சனைகளை பாஜகவை நீங்க கை காட்டுறீங்கன்னா இது சரின்னா, இங்க பாஜக செய்யற தவறுகளை சுட்டி காட்டும் போது மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நேருவையும் இந்திரா காந்தியையும் சுட்டி காட்டுவது சரி. இது சரின்னா அது சரி. பிரச்சனைனா அப்புறம் பிரச்சனைக்கான பதில தான் சார் சொல்லணும். இது தவறான விஷயம் சார். அப்ப அவங்க பண்ற தவறுனா நீங்க பண்றது என்ன சார்? உங்க ஆட்சியில நடக்குது, இங்க நடக்குது, இத நீங்க கேளுங்கன்னு சொன்னா அங்க நடக்குது, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த கேள்வியே தவறு. இது நான் வன்மையா கண்டிப்பேன். இது கேள்வியே தவறு. ஏங்க, இந்த இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கணுன்றதுக்காக போராடி உயிரை கொடுத்த ஒரு குடும்பம் இந்த இந்திய திருநாட்டில் வந்து சுதந்திரம் கிடைச்ச பிறகு கொண்ட ஊசி கூட தயாரிக்க முடியாத இந்தியாவை வல்லரசை நோக்கி நடைபோடுவதற்கு 60-70 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி சாட்சி. பசுமை புரட்சி, தொழில் புரட்சி கொண்டு வந்து இந்தியாவை கட்டமைத்து அதாவது தன்னாட்சி அதிகாரங்களை உருவாக்கி சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் அத்தனையும் உருவாக்கி இந்த நாட்டை செழுமையாக்கக்கூடிய ஒரு இயக்கங்க. அன்னைக்கு அந்த நேருவோ இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்தியோ இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா இந்த அளவுக்கு வலிமையாக தலை தூக்கி நிற்காது. புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் வந்து இந்த மோடி எது கேட்டாலும் நேருவை பாருங்கள், இந்திரா காந்தியை பாருங்கள் சொல்லிட்டு சொல்லிட்டு சுற்றுறாரு. அவர் வாயத்தூர் தான் போய் பேசுகிறாரு. அவர் படித்தன்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி சொன்னார். அந்த யூனிவர்சிட்டியில் அது மாதிரி படிப்பே இல்லை. இதை விட கேவலமாக என்ன இருக்கும்? அதை போய் நீங்கள் ஒப்பிடுறீங்க. நீங்கள் இதுக்கும் அதுக்கும் ஒப்பிடுன்னு சொல்கிறீங்க. அது தப்பாக சொல்லாதீங்க சார். ஒரு காலமும் அதாவது நேரு குடும்பம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால், காங்கிரஸ் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால், இந்த நாடு வலிமையாக திறமையாக உலக வல்லரசை நோக்கி நடைபோடும் நாடாக இந்த நாடு இருந்திருக்கா சார்? முதல்ல அதை மறந்து பேசாதீங்க. நீங்களோ நானோ இப்படி உட்கார்ந்து பேசணும் சொன்னா அதுக்கு காங்கிரஸ் காரணம் சார். கரெக்ட் தான். நான் வந்து இப்போ காங்கிரஸ் அரசையோ நேருவையோ இந்திராவையோ அவரு சொல்ற நீங்க சொல்லல சார். நீங்க நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா ஒரு மட்டமான பிரச்சனையை பத்தி பேசுங்க சார். நீங்க பாஜகவை கை காட்டுறீங்க. மோடி ஒரு மட்டமான ஆளு. அந்த மட்டமான ஆளு செய்யக்கூடிய மட்டமான செயலை நீங்க ஒரு கேள்வியை வைக்கிறீங்களா? நீங்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து எப்படி மற்றவங்க நினைக்கிறாங்களோ இந்த வலிமையான கூட்டணியை அதை சின்ன பின்னமாக சிதைத்து விட்டால் அந்த பிஜேபி எனக்கூடிய தீய சக்தி தமிழகத்தில் கால் ஊன்றும் என்று எப்படி நினைக்கிறார்களோ அந்த மனப்பக்குவத்திலேயே நீங்கள் கேள்வி கேட்கலாமே நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படி கிடையாது. அப்படி இல்லைன்னா அந்த எதிர் விமர்சனங்களை கேட்க வேண்டியதுதான் என்னோட வேலை. அதுக்கான பதில்களை கேட்டு பெறுவதுதான் என்னோட வேலை. பதில் சொல்றேன். உள்நோக்கம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை பரிசீலிங்க. நான் சொல்லிக்கிறேன். இதை விட பதில் யார் சொல்லுவாங்க உங்களுக்கு? வலிமையான பதில் சொல்றேன், தெளிவான பதில் சொல்றேன். இதை விட மோகன் காந்தியோட பதில் சொல்றதுக்கு யாரு இருக்காங்க உங்களுக்கு? ஓகே, கண்டிப்பா இந்த பதில்களை மக்கள் மத்தியில் வச்சிடலாம். பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.